நம்ம பீஸ் பை பண்ணுவோம். டைமண்ட் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த கொட்டை வந்து சரிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நைட்டு டப்புன்னு சரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கெட்டு தைக்கிறதுக்காக வந்து ஜாக்கெட் நாங்களே சும்மா வந்து லைனிங் வந்து எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி இப்பயும் வந்து அம்மா வந்து கலர் மட்டும் சொல்லி அனுப்புவாங்க. கரெக்டான கலரை வந்து பார்த்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு. பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கெட் வந்து கையில் அளவு வச்சுக்குவோம். மிஷின் தைச்சுங்கிறாங்க. சரண்யா மிஷின் இது, ஜெயா மிஷின் இது, ஏன் மிஷின் இது. நம்ம வந்து நான் அந்த மிஷின் உட்காந்தேன், ஜெயா அந்த மிஷின் உட்காந்தேன், ரம்யா அந்த மிஷின் உட்காந்தேன். இது வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இப்போ வந்து எனக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, மாற்றி மாற்றி தைக்கவே மிஷின் கொஞ்சம் மாறி மாறி வர. நான் மட்டும் வந்து அந்த மிஷின் மட்டும் தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா எவ்வளோ அழகாக வந்து மிஷின் ஓடுறான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து எந்த ஜாக்கெட் வந்து தைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் நெக் வச்சு வந்து தைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ரவுண்டு ஷேப்பு பாக்கு எடுத்து வந்து தைச்சிட்டோம். இப்போ வந்து டைமண்ட் கழுத்து வந்து தைக்கிறா சரண்யா. டைமண்ட் நெக் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டு போட்டு பார்த்துன்னுக்கிறாரு. அவரு பாட்டி ஜாக்கெட்டே அத்தனை வாட்டி போட்டு பார்க்குறாரு. என்ன தைச்சிட்டு கிளம்பிட்டீங்க போல? நாங்கள் வீட்டுக்கு யாரும் ஒரு ஜாக்கெட் தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 3 மணி வரைக்கும் தான் டைமு. ஸோ 3 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காலை 10 to ஈவினிங் 3. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைமண்ட் நெக் தானே, டைமண்ட் நெக் வந்து கற்றுக்குறோம். அடுத்து பைப்பிங் நான் முடிச்சிட்டேன். இன்னும் இப்போ நீ தைச்சிட்டு இருக்கேன். ரம்யா வந்து வெட்டுறா. நான் வெட்டியே வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து தைக்கணும். பக்கத்து வீட்டில் ஒரு ஆயம் வந்து ரம்யா தச்சுன்னு ஒரு ஜாக்கெட் கொடுத்தா நம்மனாங்க நார்மல் ஜாக்கெட். அதனால அது தைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு தான் வெட்டினேன். சரி வாங்க போகலாம். பஸ்ஸுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த கொட்டை வந்து சரிஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நைட்டு டப்புன்னு சரிஞ்சிடுச்சு. அம்மா இங்கேருந்து ஒரு பொருளை காணாம, என்னத்த காணா? என்ன பண்ணுவோம், கொட்டா தான் காணோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ரிலாக்ஸாக அந்த பூவெல்லாம் ரம்யா கட்டி இருக்கும்போது நாங்களாம் வேலை செஞ்சிருக்கும்போது கொட்டை வந்து மட்டன்னு சாஞ்சுது. எந்த ஒரு ஆட்டு மேலே உள்ள வேணா ஒரு கிடா கட்டி மேலே சாஞ்சி பொத்துவக்கணும் பாருங்க. என் மூக்கு தண்ணி கூட கோல் வந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ்னா. ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஆட்டுக்கும் எந்த ஒரு இது இல்லை, அழகாக வந்து இருக்குது நல்லாவே வந்து. எனக்கிட்ட கொட்டை வந்து இப்படி மடியில் அப்படி இப்படி உக்காந்துட்டு நடுத்தூர் வந்து இப்படி சாஞ்சி மாதிரி உக்காந்துட்டு எந்த ஒரு ஆட்டுக்கும் எதுவும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா வந்து இப்போ தூண் வாங்க போயிடுறேன். என்கிட்ட முன்னெல்லாம் வந்து இந்த மரக்கழியிலே வந்து நான் தூண் நட்டுருந்தேன். அதுக்கெல்லாம் வேணாம், அப்பா வந்து உழுது நம்ம கட்டின ரோல் பட்டி வளர்க்குறோம். நம்ம நீ வந்து சிமெண்ட் தூண் வாங்கி வாங்கன்னு சொல்லிக்கிறேன். அதனால் வந்து சிமெண்ட் தூண் வாங்க தான் போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வாங்கி வந்த பிறகு நம்ம இந்த கொட்டை ரெடி பண்ணி காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரெடி பண்ணிக்கிறோம், எப்படி போடுவோம் சொல்லிட்டு. சரிம்மா. நைட்டு அப்படியே உக்காந்து டபடான்னு சவுண்டு அப்படியே இது எந்த ஆட்டு மேலே ஊந்துருமோ எது போடணுமோ ஒரு பதட்டத்தில் இப்போ பார்த்தா எந்த ஒரு ஆட்டு மேலே உழவே இல்லை. நல்ல நேரம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆட்டுக்குட்டி கத்தவே கத்தாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆட்டுக்குட்டி மேலே லைட்டாக வந்து ஊந்துருச்சு. அப்போ கூட குரலே கொடுக்கவே இல்லை. நாங்கள் கண்டுபிடிச்சி தான் எடுத்தோமே. நான் கூட மேய்க்கு போகும்போது என்ன மரங்கிற தகை வெட்டி மேலே போட்டாலும் தெரியாது. குரலே கொடுக்காது, கம்முன்னு தான் இருக்கு. எல்லாம் ஊமை குட்டி வெள்ளம். ரைட்டு வந்து நான் தான் தைச்சேன். இந்த ஜாக்கெட் வந்து ஜெயிச்சு தான் தச்சு கொடுத்தேன். சூப்பராக இருக்குதான். இந்த கொட்டெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து போங்க. சரண்யா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.